மனோஜ் கிட்ட அந்த ரோஹிணி உன்னை ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக ஃபினான்சியர் கிட்ட 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தான்னு சொன்னேன்ல, அந்த பணத்தை நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது மனோஜ். அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணும். அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு விஜயா வந்து மனோஜை விரட்டுறாங்க. அம்மா 5 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கேட்டதும் விஜயா இருந்துக்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருக்காங்க. உன்னால இந்த 5 லட்ச ரூபா பிரட்டி அவன் மூஞ்சில தூக்கி எறிய முடியாதா? நீ என்ன பண்ணுவியோ தெரியல. ஆனால் நீ இந்த 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வர்ற அவள் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு விஜயா மிரட்டிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் என்ன பண்ணி 5 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம ஷோரூம் இருக்குல்ல, அதை வந்து அடமானம் வச்சு நம்ம 5 லட்ச ரூபா பணத்தை அந்த ஃபினான்சியர்ட்டே நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஃபினான்சியர் கிட்ட போயிட்டு 5 லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க. அந்த ஃபினான்சியரும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஷோரூமும் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தோட அந்த மனோஜுக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு என்னென்ன செலவு தேவையோ அதுக்கெல்லாம் மனோஜ் தானே கொடுக்கணும். அதனால் அதுக்கு தேவையான செலவுக்கெல்லாம் இந்த ஃபினான்சியர் கிட்ட பணம் வாங்கி வாங்கி வட்டி குட்டி போட்டுருது. ஃபினான்சியர் ஷோரூமுக்கு போயிட்டு மனோஜ் கிட்ட இங்கே பாரு, நீ கொடுக்க வேண்டிய கடனுக்கு இந்த ஷோரூமை நான் வச்சுக்கிறேன். என்ன நீ எப்போ உன்னால் அந்த கடனை வட்டியோட திருப்பி அடைக்க முடியுதோ அப்போ அந்த ஷோரூமை நீ எடுத்துக்கலாம், உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அது வரைக்கும் இது என்னுடைய ஷோரூம், நீ வெளியில் போ அப்படின்ட்டு மனோஜை வெளியில் தள்ளி விட்டுறாங்க. இன்னும் மனோஜ் என்ன என்ன பண்ணன்னு தெரியாமல் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. உடனே மனோஜ் வர்ற கோலத்தை பார்த்துட்டு விஜயா என்னாச்சு, ஏன்டா இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன்டா நீ படிச்சிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா, ஒழுங்கா பொழைக்க தெரியாதா, ஏற்கனவே நீ வாங்கின கடனால தான் வீடு நம்ம கையை விட்டு போகிற நிலமையில இருக்கு, இப்போ ஷோரூமையும் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கியே அப்படின்ட்டு இங்கே மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. கண்ணிலே முழிக்காது, எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு இப்போ தெரியுதா அவனை நீ எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நீ வளர்த்து லட்சணத்தினால தான் அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான். முத்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுவியே, ஆனால் முத்து இவனை மாதிரி கிடையாது, இவனோட கம்பேர் பண்ணினா அவனை எப்போவுமே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை அண்ணாமலை திட்டுறாங்க. முத்து இருந்துக்கிட்டு ஏன்டா மனோஜ், உனக்கு இத்தனை டிகிரி படிச்சேன்னு பெருமையாக பேசுறியே, கொஞ்ச நாளும் அதில் சைன் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு கொஞ்சம் புத்தி இல்லையா, எதுக்காக அனாவசியமாக அவங்ககிட்ட போயிட்டு கடன் வாங்கணும், ஏற்கனவே அவனே நம்ம வீட்டு பத்திரத்தை நம்மளை ஏமாற்றி வாங்கி வச்சிருக்கானே, அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நீ கடன் வாங்கினா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு முத்துவும் திட்டுறாங்க. மனோஜ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.